பாண்டியன் ஸ்டோர்ஸில் சுடருக்கும் குமரவேலுக்கும் கல்யாணம் நடந்துருது. கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா முதலிரவுக்காக எல்லாரும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. அந்த நேரத்தில் குமரவேல் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துடுறாப்படி. நான் ஏன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு சுடர்கிட்ட. இதை பார்த்த சுடர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திருன்னு முழிச்சிட்ருக்காங்க. அதுதான் அந்த அரசிக்காக தான். அந்த அரசி என்னை யாருமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டாங்கன்னு நினச்சிட்டு இருந்தா, அவளுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நைட்டு குமரவேல் தண்ணி அடிச்சுட்டு வந்தது தெரியாமல் குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாரும் எப்படியோ ஒரு வழியாக குமரவேலுக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, இனிமேலாச்சும் அவன் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. காலையில் எந்திரிச்சு வந்தோடனே சுடர் எல்லாத்துக்கிட்டையும் நைட் அவர் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்தார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை சுடர் சொன்னோன்னே குமரவேல் சுடரை பார்த்து முறைக்கிறாங்க. குமரவேலோட அப்பா சக்திவேல், என்னடா பண்ணி வச்சுருக்க, உனக்கெல்லாம் எத்தனை தடவை சொன்னாலும் புரியாதா, நல்லபடியாக வாழுவேன்னு சொல்லிட்டு தானே உனக்கு நாங்கள் மறுபடியும் கல்யாணம் பண்ணி வச்சோம் அப்படின்னு குமரவேலோட அம்மாவும் அப்பாவும் சத்தம் போடுறாங்க. அவரோட பெரியப்பா முத்துவேலும் சத்தம் போடுறாரு. இதை பார்த்து குமரவேல், அப்பத்தாலிருந்து எல்லாருமே குமரவேலை சத்தம் போடுறாங்க. இதை பார்த்து குமரவேல் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அப்பத்தா, என்னடா நீ தெரியாமல் பண்ணுன அப்படின்னு சத்தம் போடுறாங்க. குமரவேலும் சுடரும் அதுக்கப்புறமா வெளியே கிளம்பி போகிறாங்க. வெளியே போகிறப்ப காரில் குமரவேல் சுடரை சத்தம் போடுறாரு. என்ன நினச்சிட்ருக்க, போட்டு கொடுத்துட்ருக்கியா அப்படின்னு மிரட்டுறாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க அப்படின்னு சுடர் பயந்துட்டே சொல்கிறாங்க.